Hi, welcome to my biology revision classes. Today our topic is chemical coordination and their integration, and this is the last chapter under human physiology and the most vital chapter too. இன்னும் நிறைய அப்படியே மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஐப்போ ஹைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜென்ரலாக வி கால் தெம் அஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் without ducts and their secretions are called as hormones. ஹார்மோன் அப்படின்னு சொன்னாலே பாடியோட ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறது. கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரு கம்பேரிட்டிவாக ஹார்மோன்ஸும் என்சைம்ஸும் படிச்சுட்டு வந்தோம்னா என்சைம்ஸ் நிறைய செக்ரீட் ஆகும், ஹார்மோன் கம்மியாக. ஹார்மோன்ஸ் வந்து அதனுடைய டார்கெட் ஆர்கன் இருக்குது, என்சைம்க்கு அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இது வித்தவுட் டக்ட் த ஹார்மோன் செக்ரீஷன் டைரெக்டாக இட் இஸ் போர்ட் இன் டு த பிளட். என்சைமில் வயா டக்ட் இட் இஸ் கெட்டிங் இன் டு த சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்சைம் நிறையா செக்ரீஷன் இருக்கும் அண்ட் இது ரொம்ப கம்மியான செக்ரீஷன். அண்ட் திஸ் இஸ் அ நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல் மெசஞ்சர். அதுவே கொஷின் தான் உங்களுக்கு. நான் நியூட்ரியன்ட்டுங்கிற அந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஹார்மோன்ஸ் எவ்வளோ வேலையை பண்ணுது, அவ்வளோ கம்மியாக சுரந்து, ஆனால் அதனுடைய ரோல் இன் ஆர் சிஸ்டம் இஸ் டூ ஹை. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன். இட் இஸ் கலெக்டிவ்லி கேரிங் ஆன் அண்ட் ஒர்க்கிங் வித் ஆல் த ஆர்கன் சிஸ்டம் இன் ஆர் பாடி. நம்மளோட ரெண்டாவது கோஆர்டினேஷன் இது, நியூரல் கோஆர்டினேஷனுக்கு அப்புறம். இப்போ பார்ப்போம் என்னென்ன கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் என்னென்ன செக்ரீஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தலையில் இருந்து ஆரம்பித்தா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வருது. பிட்யூட்டரி கிளாண்டு அப்படியே பின்னாடி கொஞ்சம் பீனியல் கிளாண்டு, அங்கேருந்து இறங்கி கழுத்தில் தைராய்டு, பாராதைராய்டு, அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கிட்ட உங்களுக்கு தைமஸ் கிளாண்டு, அதுக்கு கீழே இறங்கினா பேங்க்ரியஸ், அது இன்டெஸ்டைனல் ரீஜனில் பேங்க்ரியாட்டிக் கிளாண்டு. பேங்க்ரியஸ் வந்து டுயல் கிளாண்டு, எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் ரெண்டும் இருக்கிறதுனால. அப்படி இன்னும் கொஞ்சம் இறங்குனீங்கன்னா கிட்னிக்கு மேலே யூ காட் அட்ரினல் கிளாண்டு, அதுக்கப்புறம் செக்ஸ் கிளாண்ட்ஸ், ஓவரி ஃபார் அ விமன், ஃபீமேல், அண்ட் டெஸ்டிஸ் ஃபார் மேல். இது ரெண்டுமே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அது கிளாண்டாகவும் இருக்குது, ஆர்கனாகவும் ஒர்க் ஆகுது. அதுதான் அதனுடைய ஸ்பெஷல். அது கலெக்டிவ்ல செக்ஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுலேருந்து செக்ரீஷன்ஸ், இதெல்லாம் நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இது இல்லாமல் we have some gastrointestinal glands. நம்மளுடைய ஜூஸஸ், அப்போ இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் அப்போ சொன்னேன், apart from the enzymes we have got some digestive hormones also. இதில் அதே மாதிரி செக்ரிட்டின், கோலிசிஸ்டோகைனின், கேஸ்ட்ரின், அந்த மாதிரி நிறைய செக்ரீஷன்ஸ். இது இல்லாமல் நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் பார்த்தோம் கிட்னியோட செக்ரீஷன் அங்கேருந்து வர்றது. அதுக்கப்புறம் இந்த ஜெக்ஸ்ட்ரோக்ளாமருலர் அப்பேரட்டஸில் வர மாதிரி அந்த ரெனின், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏட்ரியல் நாட்யூரிட்டிக் ஃபேக்டர் ஃப்ரம் ஹார்ட்டு, அது மாதிரி லங்ஸ்லேருந்து ப்ரோட்டியோலிட்டிக் என்சைம், அது என்சைமில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூ ஹவ் காட் த திங் தட் இஸ் யுவர் ஹார்மோன் செக்ரீஷன் ஃப்ரம் ஆல் ஓவர், உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பகுதியிலேருந்தும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக இதை மொத்தத்தையுமே ஒரு கண்ட்ரோலர் இருக்கார். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் அ மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த அதர் கிளாண்ட்ஸ், எல்லாத்தோட மேட்டரையும் கையில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா அதனுடைய ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதையும் பிட்யூட்டரியும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள் தலைக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரெயினுக்குள்ளே. ஹி இஸ் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் ரீஜன் நம்ம பிரெயினில் பார்த்தா மாதிரி, பிரெயினில் உங்களுக்கு 4 பிரெயினில் 2 ஏரியா இருக்கு இல்லையா, செரிப்ரம், டயன்செஃப்லான், அதில் தலாமஸ், ஹைப்போதலாமஸ், எபிதலாமஸ்லாம் வரும். அந்த ஹைப்போதலாமஸில், அந்த ஹைப்போதலாமஸ்க்கு பக்கத்தில் திஸ் பிக்சர் இண்டிகேட்ஸ் தட் இதுதான் ஹைப்போதலாமஸ், க்ரீன் கலரு. This is a pituitary gland. இது stalk, infundibular stalk. ஸோ இதை ஒட்டி இந்த இருக்கிற pituitary gland, இந்த hypothalamus it secretes many things. அதனால hypothalamus என்ன சொல்கிறாங்கன்னா this controls, இதுக்கிட்ட தான் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இன்ஹிபிட்டரி ஃபேக்டர் இருக்குது, அதே மாதிரி ரிலீசிங் ஃபேக்டர் இருக்குது. இப்போ ரிலீசிங் ஃபேக்டர்னால் அது ரிலீஸ் பண்ணணும், அது ரிலீஸ் பண்ணாதான் பிட்யூட்டரி ஒர்க் ஆகி பிட்யூட்டரியோட கமாண்டில் அதர் கிளாண்ட்ஸ் வில் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொனடோட்ரோஃபின் அப்படின்னு எடுத்துக்கோங்க, செக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் லைக் லியூட்டினைசிங் ஹார்மோன் ஆர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இதிலெல்லாம் கொனடோட்ரோஃபின் ரிலீசிங் ஃபேக்டர் அது ஹைப்போதலாமஸ்ல இருந்து வரணும். அது வந்து இங்கே இருக்கிற பிட்யூட்டரியில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ண வச்சு அங்கேருந்து அது போய் எய்தர் இன் ஓவரி, இன் ஃபீமேல் ஆர் இன் டெஸ்டஸ், ரெண்டுத்தில் இந்த மேல்
so they will make them to secrete either androgen for a male or a female, estrogen or progesterone. இந்த வேலையெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா ரிலீசிங் ஃபேக்டர் வரணும். இன்கேஸ் அது ரொம்ப எக்ஸசிவாக போயிடுச்சு அப்படின்னா அப்படியே பிடிச்சி இழுக்கிறது. இப்போ பால் கொதிக்கும் போது ஸ்டவ்வை நம்ம நிறுத்துகிற மாதிரி டக்குன்னு அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த இது கீழே இறங்கிடும். பால் கொதிக்கிறது நின்று அது மாதிரி பின்னாடி பிடிச்சி இழுக்கிற ஃபீட்பேக் கண்ட்ரோலுமே, தட் இஸ் கால்டு இன்ஹிபிட்டரி ஃபேக்டர். இப்போ உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே வருது. அட்ரினோகார்டிகோ ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் இருக்கு இந்த ஹார்மோன், அதை அப்படியே பிடிச்சி ரிலீசிங் ஃபேக்டர்னா ரிலீஸ் பண்ணும், இன்ஹிபிட்டரி ஃபேக்டர்னா பிடிச்சி இழுக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ரிலீசிங் அண்ட் இன்ஹிபிட்டரி ஃபேக்டர் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹைப்போதலாமஸ். அதனால தான் ஹைப்போதலாமஸ் கெமிக்கல் பிரெயின் அப்படின்னு சொல்றோம். அது மாஸ்டர்ஸ் ஆஃப் மாஸ்டர், அதாவது பிட்யூட்டரியோட மாஸ்டர். அது அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன் எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோங்க. ஒரே கண்ட்ரோலில் இல்லை. ஹைப்போதலாமஸ், அங்கேருந்து பிட்யூட்டரி, அதுக்கப்புறம் டார்கெட் ஆர்கன், அந்த ஆர்கன்ல இருந்து ஹார்மோன், தட் இஸ் மிக்சிங் இன் டு த பிளட் அண்ட் கேரிங் ஆன் அவர் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் ஸோ ஸ்மூத்லி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாண்டா பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்டில் 2 இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அடினோ ஹைப்போஃபைசிஸ், ஆன்டீரியர் பிட்யூட்டரி அண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்டரி, தட் இஸ் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். இது ரொம்ப ஸ்மாலஸ்ட் கிளாண்ட் இன் ஆர் பாடி, வெரி ஸ்மால். ஒரு 1/2 கிராம் வெயிட்டும் ரொம்ப கம்மி. இது ஒரு பீனட் சைஸில் தான் நம்ம தலையில் உட்காந்துட்டு நம்ம பிரெயினோட ஒட்டி இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த 2 ரீஜன்லையும் செக்ரீஷன்ஸ் என்னென்ன செக்ரீஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தா, அடினோ ஹைப்போஃபிசிஸில் ஃபர்ஸ்ட்டாக க்ரோத் ஹார்மோன் ஆர் சொமேட்டோட்ராஃபிக் ஹார்மோன். அதுக்கப்புறம் யூ ஹாவ் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH, அட்ரினோகார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன் ACTH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, லியூட்டினைசிங் ஹார்மோன், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்டர்ஸ்டிஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ICSH. இந்த மாதிரி ப்ளஸ் திஸ் ஒன் லாக்டோட்ராஃபிக் ஹார்மோன், இல்லாட்டி ப்ரோலாக்டின் ஆர் மேமோட்ராஃபிக் ஆர் இந்த மாதிரி லாக்டோஜெனிக் ஒரு 4 பேர் இருக்குது மில்க் செக்ரீஷனுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறமா போஸ்டீரியர் பிட்யூட்டரியில், தட் இஸ் நியூரோ ஹைப்போஃபிசிஸில் வி ஹாவ் 2 இம்பார்ட்டண்ட் ஹார்மோன்ஸ். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் எக்ஸ்க்ரீஷனில் படித்தோம், அதுக்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின், அடுத்தது ஆக்சிடாசின், 2 ஹார்மோன். இதில் என்ன ஒரு ஐரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் அங்கேருந்து கொடுக்குற ரிலீசிங் ஃபேக்டர் ஆகட்டும், இன்ஹிபிட்டரி ஃபேக்டர் ஆகட்டும், இங்கே வந்து தி செக்ரீட் தி கண்டென்ட். ஸோ இது போர்ட்டல் வழியாக வரும், போர்ட்டல் சிஸ்டம் மாதிரி. இது இங்கே பிளட் வழியாக வருது, அந்த பிளட் கேபிலரிஸ் வழியாக உள்ளே வருது இங்கே. பட் இது மட்டும் நர்வ் சிக்னல்ஸில் வருது, நர்வ் எண்டிங்ஸ் வழியாக ரிலீஸ் ஆகுது. அதனால தான் இது நியூரோ ஹைப்போஃபிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நர்வ்ஸ் வழியாக ரிலீஸ் பண்ணுறது இங்கே. அதே மாதிரி இங்கே செக்ரீஷன்ஸ் இருக்குது. அடினோ ஹைப்போஃபைசிஸ் செக்ரீட்ஸ், இங்கே செக்ரீஷனே இல்லை. வாட் இஸ் பீன் செக்ரீட்டட் இன் ஹைப்போதலாமஸ் இஸ் ரிலீஸ்ட் ஹியர். ஃப்ரம் ஹியர் இட் இஸ் கேரிங் ஆன் தி ஆக்ஷன். அங்கேருந்து டைரெக்டாக ஆக்ஷன் பண்ணல, அங்கேருந்து இங்கே வந்து இங்கே ஒரு ஹால்ட் எடுத்து இங்கேருந்து இட் இஸ் கண்ட்ரோலிங் அதர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அந்த இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நர்வ் எண்டிங்கில் ரிலீஸ் ஆகுது, இது போர்ட்டல், அதாவது பிளட் கேபிலரிஸ் வழியாக ரிலீஸ் ஆகுது. இதனுடைய செக்ரீஷன்ஸ் இருக்குது, இதுக்கு செக்ரீஷன் இல்லை, ஜஸ்ட் டு ஸ்டோர். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் பிட்யூட்டரி. அதே மாதிரி எல்லா கிளாண்டுமே, அதாவது பிட்யூட்டரி கிளாண்டோட முக்கியமான இது, அதில் செக்ரீட் ஆகிறது டார்கெட் கிளாண்டுக்கு போய் அங்கே கிளாண்ட் will secrete other hormone. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது போய் தைராய்டு கிளாண்டில் ஒர்க் பண்ணி அங்கேருந்து தைராக்சினை ரிலீஸ் பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே அதே மாதிரி அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக்கும் போய் அட்ரினல் கிளாண்டில், எல்லாத்துக்குமே இது அங்கே போய் ஒரு டார்கெட் கிளாண்டில். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஹார்மோன், தட் இஸ் சொமேட்டோட்ராஃபிக் ஹார்மோன் ஆர் எ க்ரோத் ஹார்மோன், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஹார்மோன். இங்கே எழுதியிருக்கேன். க்ரோத் ஹார்மோன்னா நம்மளோட பாடி க்ரோத்தை பார்க்குறது. பாடி க்ரோத்னா குழந்தையிலேருந்து பெருசாக வளர்றது, அவ்வளோதான். வளர்ச்சி அப்படின்னா the lengthening of the bones, that's very important. Bone has to grow, then only you can get a height. அதாவது ஹைட்னா ரொம்ப ஹைட் இல்லை, ஒரு மாடரேட் ஹைட், ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஹைட் ஃபார் அ மேன் ஆர் அ விமன். தட் இஸ் பீன் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். இந்த க்ரோத் ஹார்மோன் மட்டும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஒர்க் ஆகுது இல்லையா, இது எங்கேருந்தும் போய் இன்னொரு கிளாண்டெல்லாம் தொடலை. ஸோ பிட்யூட்டரியிலிருந்து வர ஹார்மோன் டைரெக்டாக பிளட்டில் மிக்ஸ் ஆகி போன்ஸில் போய் ஆக்டிவேட் பண்ணி தேர் ஜஸ்ட் இன்க்ரீஸிங் த லென்த் ஆஃப் த போன் விச் மேக்ஸ் அஸ் டு க்ரோ நார்மலி. அதனால தான் இந்த க்ரோத் ஹார்மோன் இல்லை
somatotrophic நம்மளோட somatum vegetative part of a body which grows well. அப்போ இதுல ஏதாவது பிரச்சனை வர ஹைப்போ ஹைப்பர் எல்லா ஹார்மோனுக்கும் இதை நீங்க படிச்சாகணும், எல்லா கிளாண்டுக்கும் இருக்கும். ஹைப்போ செக்ரேஷன், ஹைப்பர் செக்ரேஷன் அதெல்லாம் டிசீஸ் தானே, டிசார்டர்ஸ் rather you could call it as a disease. இப்போ ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் a growth hormone அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர மாட்டாங்க, குள்ளமாக இருப்பாங்க, டுவார்ஃப் பீப்புள், டுவார்ஃபிசம், ஹைப்போசெக்ரேஷன். ஹைப்பரா ரொம்பவே செக்ரேட் ஆகிடுச்சுன்னா இஷ்டத்துக்கு வளருது, 7 feet 7.1 எல்லாம் போகிறது, ஜெய்ஜான்டிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ரெண்டு பேரும் முக்கியம், ஹைப்போசெக்ரேஷன் அண்ட் ஹைப்பர் செக்ரேஷன். திஸ் இஸ் அபவுட் அப்படியே ரொம்ப கன்சைஸ்டாக தான். அடுத்ததாக இன்னொரு அடுத்த கிளாண்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் the next second gland is pineal gland. This is the pineal gland. Pineal gland ஓட secretion melatonin, அதுவும் just dorsal side of the forebrain. Forebrain அது cerebrum டான்னு சொல்லுவோம், கொஞ்சம் பின்னாடி இருக்குது, ரொம்ப குட்டி தான் இதுவுமே. இதுக்கு ரொம்ப பெரிய வேலைனா நம்ம பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று சொல்கிறோம். ஒரு 4 மணிக்கு ஒரு 4 நாள் எழுந்தால் 5வது நாள் ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு எழுந்துருவோம். அந்த கரெக்டாக 12 மணிக்கு டெய்லி சாப்பிட்டா ஒரு வாரம் சாப்பிட்டா திருப்பி அப்படியே பசி. இதெல்லாம் பயாலஜிக்கல் கிளாக், the rhythm of your body, sleep wake cycle. So your body rhythm is maintained by this hormone. This is the melatonin secretion. So melatonin hormone. அப்புறமா this is controlling the body temperature. பாடியோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மெட்டபாலிசம் உள்ள கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கெலாம் நம்ம தைராய்டு கிளாண்ட் வரும். பட் இங்கே அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதுனால இதுவும் கொஞ்சம் இன்வால்விங் இன் மெட்டபாலிசம் தான் அர்த்தம். அதுக்கப்புறம் பாடியோட பிக்மெண்டேஷன், கலரு, அதுக்கப்புறம் இந்த செக்ரேஷன் அது எல்லாம் பார்த்துக்குது. அதனால தான் நம்மளுடைய கலர் அங்கங்கே பேட்செல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், பயாலஜிக்கல் சைக்கிள் கரெக்டாக போனால் அதானே மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ப்ராப்பராக இருக்கும். ஸோ தட் இஸ் அண்டர் திஸ் கண்ட்ரோல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன் ஆர் பாடி. ஸோ பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஞாபகம் வர வேண்டியது ரிதம், பயாலஜிக்கல் கிளாக், சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இது மெலட்டோனின் செக்ரேஷன், இது முக்கியம். அடுத்ததா we just come down to this thyroid gland. thyroid gland பார்த்தீங்கன்னா pituitary glandக்கு அப்புறம் ரொம்ப ஒரு important gland. ரீசன் என்னன்னா this is the one which controls our basal metabolic rate, BMR. மெட்டபாலிசம் தானே நம்ம லைஃப். இப்போ செல்லுலார் லெவலில் ஒரு ஒர்க் கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டிஷ்யூவோ ஆர்கனோ ஃபுல் ஆர்கன் சிஸ்டமும் ரொம்ப ரிதமிக்காக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ண போகுது. ஸோ we won't get any diseases. என்னன்னா இப்போ தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்ன, என்ன சாப்பிட்றியோ சாப்பிட்டது கரெக்டாக டைஜஸ்ட் ஆகி செல்லுலார் லெவலுக்கு உள்ளே போகணும். அப்படி டைஜஸ்ட் ஆகாதது இல்லை செல்லுலார் வேஸ்ட் வெளியே வரதெல்லாம் கரெக்டாக உடம்பை விட்டு வெளியே போகணும். இது ரெண்டு ப்ராப்பராக இருந்தால் யுவர் பாடி இஸ் குட், வெரி ஹார்மோனியஸ், தேர் won't be any diseases. That is absolutely under the control of thyroid gland. இப்போ தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் ஜஸ்ட் லொக்கேட்டட் ஆன் த ஃபேரிங்ஸ். 2 லோப்ஸ் இருக்கும், 2 லோபு. அந்த 2 லோபை கனெக்ட் பண்ணுற ஏரியா தான் இந்த இஸ்தமஸ் கனெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஃபாலிக்கல்ஸ் இருக்கும், இதுதான் ஃபாலிக்கல். அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அந்த ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸ். உள்ள ஃபாலிக்கலில் ஒரு குட்டியாக ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும் நடுவில், அதில் தான் செக்ரீஷன்ஸே இருக்குது. தட் செக்ரீஷன் இஸ் தைராக்சின். தைராக்சின் செக்ரீஷன் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஃப்ரம் pituitary gland. இந்த thyroid stimulating hormone control is under the hypothalamus. thyroid stimulating hormone releasing factor அப்படி போகுது. அதிகமாக போனால் inhibitory factor போட்டு குறைக்கும். அது குறைஞ்சிச்சுன்னா இங்கே குறையுது. இந்த மாதிரி பார்த்துக்கும், லைக் feedback control. And here the secretion is thyroxine. இது வந்து ஒரு அயோடின் ஹார்மோன், எல்லாருக்கும் தெரியும். அயோடைஸ்டு சால்ட் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது. T3 T4 2 இருக்குது. ட்ரை அயோடோ தைரோனின் அண்ட் டெட்ரா அயோடோ தைரோனின் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இப்போ தைராய்டும் கீழே அப்படியே ஒட்டினா மாதிரி ஒரு 4 லோபில் பேராதைராய்டும் இருக்குது. ஸோ பேராதைராய்டோட முக்கியமானது வந்து அதனோட செக்ரேட் ஆகிற கால்சியம் லெவல் அப்சார்ப்ஷன். ஸோ கால்சிட்டோனின் அது இல்லாமல் இது ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதுலேயுமே கால்சிட்டோனின் இஸ் செக்ரேட். அதனால தைராய்டு பார்ட் ஆஃப் கால்சிட்டோனினும் பேராதைராய்டு பார்ட் ஆஃப் கால்சிட்டோனினும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது ரெண்டுமே கரெக்டாக. தைராய்டுனா வெறும் தைராக்சின் இல்லை, தைராய்டு பார்ட் ஆஃப் அ கால்சிட்டோனின் இஸ் ஆல்சோ தேர். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் டு கண்ட்ரோல் த கால்சியம் லெவல். கால்சியம் லெவல் எதுக்கு நம்ம இதில் படித்தோம், மசில்ஸில் மஸ்குலார் கண்ட்ரோல் அண்ட் போனோட ஸ்ட்ரென்தனிங், போன் மாஸ் இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கால்சியம். அப்படி பார்த்தீங்கன்னா அதோட மெயின் ஃபங்க்ஷன் நான் சொன்ன பேசல் மெட்டபாலிக் ரேட், உங்களோட மெட்டபாலிசம் அண்ட் தென் வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம்
மெட்டபாலிசம் வரும்போது எல்லாமே வந்துடும். ஸோ தட் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் தட். இதுலேயுமே ஹைப்போசெக்ரேஷன் ஹைப்பர் செக்ரேஷன் இது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரும் கூட. ஹைப்போசெக்ரேஷன் ரொம்பவே ரிஸ்க் ஃபேக்டர். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் விமனில் இது அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது ஐக்யூ குறைஞ்சிருது. நார்மல் ஐக்யூ இருந்தாலே எவ்வளோ ஒரு எக்ஸாமெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். பட் இப்போது ப்ரெக்னென்ட் விமனுக்கு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஐக்யூ குறையும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெஃப் நியூட்டிசம் இருக்கும். ஒரு மாதிரி அதனுடைய பாடியே வந்து ஸ்கின் எல்லாமே ஒரு மாதிரி அலர்ஜிக்காக ஏதாவது டிஸார்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கும். நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். அதனுடைய மெட்டபாலிக் ரேட்டுமே டிஸ்டர்ப் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதையெல்லாம் தொங்கி அந்த மாதிரி கிரெட்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களை. கிரெட்டினிசம், இந்த ஃபேக்டர் பேர் கிரெட்டினிசம். இதே உங்களுக்கு அடல்ட் பீப்புளுக்கு வந்துருச்சு ஆஃப்டர் மெச்சூரிட்டி. இந்த மாதிரி குழந்தைங்கள் கிரெட்டின்ஸ் வந்து பியூபர்ட்டி வர்றதுமே இல்லை, ரொம்பவே ரேர் தான் இது. இன்கேஸ் எல்லாமே முடிஞ்சு ஒரு பியூபர்ட்டிலாம் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு வருது அப்படின்னா ஒரு 20-25 இயர்ஸில் வருது அப்படின்னு சொன்னால் அடல்ட்டுக்கு அவங்கள மிக்ஸடிமா பேஷண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். ஸ்கின் ஒரு மாதிரி கொயாஸ், ஸ்கின் ஆப்பிடைட் டிஸ்டர்பன்ஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் ப்ளீடிங் ஃபேஸே இல்லாமல் ப்ளீடிங்கே இல்லாமல் பாடி புட் ஆன் வெயிட், ஒபிசிட்டி கண்டிஷனு, ஒரு லெத்தாஜிசிட்டி, ஐக்யூ ரொம்ப குறைஞ்சி, மெமரி பவர் குறைஞ்சி, லைக் தட் மெனி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆர் தேர் இன் கேஸ் ஆஃப் அன் hypothyroidism. This is common for both men and women. Women come across a lot of things under this. And hypersecretion வந்து சம்டைம்ஸ் அதுக்குள்ளே நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிறதோ இல்லை கேன்சரஸ் growth மாதிரி நிறைய ஒரு எனார்மஸ் செல் டிவிஷன் நடந்து ஹைப்பர் செக்ரேஷன் வரும். அந்த மாதிரி வரும்போது எக்ஸப்தால்மிக் காய்டர் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணெல்லாம் அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. அப்படி இல்லையா இந்த கிரேவ்ஸ் டிசீஸ் சொல்கிறோம். இது கொஞ்சம் ரேர் தான், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் இந்த கிரேவ்ஸ் டிசீஸ். பட் இட் இஸ் தேர். ஓகே, ஹைப்பர் செக்ரேஷனை விட ஹைப்போசெக்ரேஷன் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இங்கே நீங்கள் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போனால் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸு எங்கெல்லாம் வரப்போகுது அந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் இந்த இன்டெஸ்டைனல் செக்ரீட்டினில் கூட இது வரும். ஸோ எங்கெல்லாம் வருதுன்னு நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. வெறும் பிஎம்ஆர்னு இல்லை, இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம இப்போது இந்த தைராய்டு கிளாண்ட் இவ்வளோ தான். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பாராதைராய்டு பார்ப்போம். And the next gland is parathyroid gland, that is just below the thyroid gland. On either side it will be, and it has got 4 lobes. நான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்னேன் 4 லோபு இருக்கும். இதில் தைராய்டில் 2 லோபு, இதில் 4 லோபு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து கால்சிட்டோனின் மெயின்டெனன்ஸ். இதோட மெயின் ஹார்மோன் பாராதைராய்டு ஹார்மோன்னா பாராதைராய்டு ஹார்மோன் தான். அது PTHனே கொடுத்துருப்பாங்க. பாராதைராய்டு ஹார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால்சியம் தான். எப்படிலாம் உடம்புல கால்சியமை ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த கால்சியம் லெவல் இன் பிளட் அங்கே பண்ணும். எதுக்காக கால்சியம் முக்கியமாக? போனு அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுக்கு, போன் ரிசாப்ஷன் ஆஃப் த கால்சியம் இது ஒன்று. இப்போ பிளட்டுக்குள்ளே நிறைய போனோம்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கால்சியமாக அப்சர்வ் பண்ணணும் இலியம், அதை என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ ஆன் த ஹோல் அதனோட மொத்த தாட்டுமே கால்சியமே எப்படி உள்ள அதிகமாக வச்சுக்கலாம் அப்படின்னே மெயின்டைன் பண்ணுறது. அதை யோசிக்கிறதுனாலவே இதை ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் ஜென்ரலாக இதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, PTH பாராதைராய்டு ஹார்மோன். அதுக்கு இன்னொரு பேர் ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். கால்சியம் உள்ளே போகணும், டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து உள்ளே போகணும், பிளட்டில் அதிகமாக இழுக்கணும், அதுக்கப்புறம் போனில் அதை அப்சர்வ் பண்ணுறது. இதை போனில் அப்சர்வ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ வெளியே போகிற டைமில் டிபியூல்ஸ் அதை திருப்பி பிடிச்சி உள்ளே இழுத்து உள்ளே போடணும். ஸோ இந்த டிபியூல்ஸ்லேயும் இதனோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் பாராதைராய்டு. ஸோ தென் வென் யூ கம் டவுன் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தைமஸ். தைமஸ் எப்பவும் போல் அட்ராபி ஆஃப் தைமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் பியூபர்ட்டி, அதாவது ஒரு 13-14 வயசில் தைமஸ் கிளாண்டு ஸ்டாப் பண்ணிடும், ஒர்க் பண்ணாது எதையுமே. அதுதான் அட்ராபின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது ஒர்க் பண்ணால் அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸில் கொண்டு போய் வைக்கும். இருக்கிற வரைக்கும் அது பண்ணுற வேலையெல்லாம் முக்கியமாக இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு 2 இம்பார்ட்டண்ட் லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் வித் ஹியூமோரல் இம்யூனிட்டி. டி லிம்போசைட்ஸ் கொஞ்சம் இம்மெச்சூர். திஸ் இஸ் ரிலேட்டட் வித் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஆன் த ஹோல் அதோட ஃபங்க்ஷன் இது தான். அண்ட் இதோட செக்ரீஷனை தைமோசின் தான். இங்கே இதெல்லாம் முக்கியம். பெப்டைட் ஹார்மோன் எது, புரோட்டீன் ஹார்மோன் எது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக ஹார்மோன்ஸு என்சைம்
என்சைம்ஸோட கம்பேர் பண்ணும்போதே சொன்னேன், என்சைம்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் தான். ஆனால் ஹார்மோன்ஸ், சில ஹார்மோன்ஸ் வந்து கார்டிசால்ஸ், அதாவது ஃபேட் டெரிவேட்டிவ், ஸ்டீராய்டு டெரிவேட்டிவாக இருக்கும். ஆனால் நிறைய ஹார்மோன்ஸ் புரோட்டீனு, பெப்டைடு, அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்லேருந்து வர டெரிவேட்டிவ் இப்படி தான் போயிடும். உங்களுக்கு இது பார்த்தோம் நம்ம தைராய்டு, அதுவுமே அப்படியே ப்ரோட்டீன் ஹார்மோன் தான். இதெல்லாம் பெப்டைடு அந்த ரிலேட்டட். நமக்கு கார்டிசால்ஸ் இருக்குது, பேர்லேயே வரும், குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், மினரலோ கார்டிகாய்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கு வருவோம். ஸோ தைமஸோட செக்ரீஷன் தைமோசின், அதோட முக்கியமான வேலை இம்யூன் ரெஸ்பான்ஸ், T lymphocytes and B lymphocytes. When you come down to the next important hormone, ரெண்டு கொஞ்சம் பெரிய ஹார்மோன்ஸ், பெரிய கிளாண்ட்ஸும் கூட, அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்டு கிட்னிக்கு மேலே இருக்கிறதுனால சுப்ராரீனல் கிளாண்டு, நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துலையுமே சொன்னேன். இப்போ இது ஒரு பிரமிட் ஷேப், ஒரு முக்கோணம் மாதிரி. இதில் ரெண்டு ரீஜன், அட்ரினல் கார்டெக்ஸ் வெளியில் இருக்கிறது, இது அட்ரினல் மெடுலா. இந்த கார்டெக்ஸில் 3 ரீஜன் இருக்கும். அதாவது இதுலேயுமே நீங்கள் GFRன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜோனா கிளாமருலோசா, ரொம்ப, அதாவது கிளாமருலஸ்னா உங்களுக்கு கிட்னி ரிலேட்டட், கிட்னியை ஒட்டினா மாதிரி ஏரியா. அதுக்கப்புறம் ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ், 3 ரீஜன். இப்போ இந்த கிளாமருலோசா அப்படின்னு சொன்னாலே மினரலோ கார்டிகாய்ட்ஸ், நம்ம இதில் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் பார்த்தோம், மேக்யூலா டென்சாவோ இல்லை அந்த ரெனின் ரிலேட்டட் வித், அதெல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா மினரலோ கார்டிகாய்ட்ஸ். என்ன மினரல்? ஆல்டோஸ்டிரான், முக்கியமாக சோடியம் ரீஅப்சார்ப்ஷன், அதுதான் இங்கே. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு, பிளட் ப்ரெஷர், நம்ம இங்கே சோடியம் மெயின்டைன் ஆனாலே இதெல்லாம் வந்துடும். ப்ளஸ் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இங்கே வந்தீங்கன்னா குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், குளுக்கோ பேர்லேயே இருக்குது, குளுக்கோஸ் மெட்டபாலிசம் முக்கியமாக. இதில் சில டேர்ம்ஸ்லாம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா குளுக்கோ நியோஜெனசிஸ். குளுக்கோ நியோஜெனசிஸ்னா குளுக்கோஸ் இல்லாத சோர்ஸில் இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுறது. அதாவது சம்டைம்ஸ் உடம்பு ரொம்ப குளுக்கோஸ் டிப்ரைவ் ஆகும்போது, இல்லை ப்ரோட்டீனில் இருந்தோ இல்லை உங்களுக்கு மினரல்ஸில் இருந்தோ ஏதாவது ஒன்றுத்துல இருந்து குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுறது குளுக்கோ நியோஜெனசிஸ். இந்த மாதிரி டேர்ம் எங்கேயும் வரும், குளுக்கோ நியோஜெனசிஸ். கிளைகோஜினோலைசிஸ், கிளைகோஜன் பாலிசாக்கரைடு, லைசிஸ்னா கில்லிங், பாலிசாக்கரைடை மோனோசாக்கரைடாக மாற்றுறது, கிளைகோஜினோலைசிஸ். இங்கே பாருங்க, கிளைகோஜெனிசிஸ், கிளைகோஜன் ஜெனிசிஸ் ஆகிறது, ஃபார்ம் ஆகிறது. கிளைகோஜன் பாலிசாக்கரைடு, மோனோசாக்கரைடு குளுக்கோஸில் இருந்து பாலிசாக்கரைடு கிளைகோஜென்னா, அதாவது பாலிமரா மாறும். இட் இஸ் நாட், அது பாலிமரா மாறுறது, அதாவது புரோட்டீன் ரிலேட்டடாக. ஸோ குளுக்கோஸ்லேருந்து கிளைகோஜென்னா மாறுறது கிளைகோஜெனிசிஸ். இது கிளைகோஜினோலைசிஸ், கிளைகோஜன் மாறி குளுக்கோஸாக மாறுறது. குளுக்கோ நியோஜெனிசிஸ், நான் குளுக்கோஸ் சோர்ஸ்லேருந்து குளுக்கோஸ் வர்றது, இங்கேயுமே அது நடக்குது. ஸோ குளுக்கோஸ் மெட்டபாலிசம். லிப்போலைசிஸ், லிப்போனா லிப்பிடை உடைக்கிறது, உடைச்சி சின்ன சின்ன காம்பவுண்ட். ப்ரோட்டியோலைசிஸ், அதே மாதிரி ப்ரோட்டீனை காம்பவுண்டை மாற்றுறது. ஹார்ட் கிட்னியோட ஃபங்க்ஷனில் கான்ட்ரிபியூஷன். பிகாஸ் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ரொம்ப முக்கியம், பேசிக் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் யுவர் பாடி. இட் ஷுட் பி ரீட்டைன். அதில் 1% கூட வெளியே போகாது நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டில். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒருத்தர், இது எல்லாமே ஜென்ரலாக செல்லுலார் லெவலில் எல்லா இடத்துலையும் இது இருக்கும். அடுத்தது சப்ரெஸ், இது வந்து எகெயின்ஸ்ட் இம்யூன் சிஸ்டம் இஸ் சப்ரெஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ். இது குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். இது இல்லாமல் செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ் இருக்குது. செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ்னால் உங்களோட செகண்டரி செக்ஷுவல் க்ரோத்தில், மென்னுக்காகட்டும் விமென்காகட்டும், மென்னுக்கு வந்து முக்கியமாக பாடி ஹேரு, ஃபேஷியல் ஹேரு, அந்த கண்ட்ரோலு. விமெனோட செகண்டரி க்ரோத்தில் ஹிப் கிர்டில் எக்ஸ்பான்ஷன் ஆர் த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், அது எல்லாமே கொஞ்சம் இருக்கிற செகண்டரி க்ரோத். இட்ஸ் நாட் அ primary growth of producing the egg or a sperm. Secondary growth development la the sex corticoids are very much involving in it. இது எல்லாமே கார்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து வருது. இப்போ நடுவுல இருக்கிற மெடுலா ரீஜன்ல இருந்து என்ன வருதுன்னா 2 முக்கியமான ஹார்மோன். இதெல்லாமே கார்டிகாய்ட்ஸ்னு வர்றதுனால ஸ்டீராய்டு பேஸ்டு. இப்போ அட்ரினாலின், நார் அட்ரினாலின்னா திருப்பி இது ப்ரோட்டீன் பேஸ்க்கு வந்துருச்சு. அட்ரினாலின், நார் அட்ரினாலின் கலெக்டிவாக இட் இஸ் கால்ட் அஸ் அ எமர்ஜென்சி ஹார்மோன். நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறது, எப்பவுமே அந்த ரிஃப்ளெக்சிவாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த இம்பார்ட்டண்ட் ஹார்மோன். இதில் வந்து 3F ஹார்மோன் சொல்லுவாங்க, ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கிறதோ பயப்படுறதோ அது எல்லாமே ரிலேட்டட் வித்
திஸ். இங்கே பாருங்கள், ஸ்வெட்டிங், எதனா ஒன்று ஒரு பயம் வந்தால் ஸ்வெட் ஆகுறது, குழந்தைங்களை அடித்தா டக்குன்னு யூரின் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், பயத்தில் அப்படியே நமக்கு புல் எரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு அலர்ட்னஸ், ஒரு டேஞ்சரில் மாட்டினா எப்படி எஸ்கேப் ஆகுறதுங்கிற ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குறதும் இதுதான். அப்புறம் இதில் பீப்புள் டைலேட் ஆகிறது, இந்த மாதிரி பயந்து அடித்து நம்ம ஓடுறது, சுருங்கி எங்கேயும் உட்காந்துக்காமல் இருக்கிறது, அது எல்லாமே திஸ் இஸ் ஒன் விச் டேக்ஸ் கேர் ஆஃப் இட். அண்ட் அட்ரினாலின் எப்பவுமே ஹார்ட் பீட்டோட ரிலேஸ்டு, பிகாஸ் இது ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன் இல்லையா. நம்ம எமர்ஜென்சியில் இருக்கும்போது நம்ம ஹார்ட் பீட் நம்ம காதுலேயே கேட்குற மாதிரி அடிச்சுக்கும், அதுக்கு இது முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் ஹியர் ஆல்சோ இட் இஸ் இன்வால்விங் இன் பிரேக் டவுன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ். இங்கேயும் பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ இன்வால்விங் இன் குளுக்கோஸ் மெட்டபாலிசம். கிளைகோஜனை கில் பண்ணி குளுக்கோஸாக மாற்றுறது, அதுதான் கிளைகோஜினோலைசிஸ். அதுக்கப்புறம் லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன் பிரேக் டவுன்லையும் இது இங்கே இருக்கிற மாதிரி லிப்போலைசிஸ் அண்ட் ப்ரோட்டீன் லைசிஸ், மாற்றி இங்கே லைசிஸ்ன்னு போட்டுருக்கு, இங்கே போடலை, அதனால் அதுதான் சேம் மீனிங் தான். இந்த பிரேக் டவுன் திஸ் அண்ட் தென் கெட்டிங் இன் டு அ நார்மல் வே ஆஃப் குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன், அது மிக்சிங் இன் டு த பிளட். ஏன்னா செல்லுலார் லெவல் குளுக்கோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் யுவர் எனர்ஜி. இவ்வளவும், அதாவது உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அட்ரினல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஹார்மோன் ஃபார் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், பாடியோட மெட்டபாலிக் ரேட்டு, செக்ஷுவல் ஃபீலிங் எல்லாத்துக்கும் அந்த செக்ஸ், அதாவது ஒரு செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு ப்ராப்பர் க்ரோத்தை பார்க்க முடியும் செகண்டரி லெவலில். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு கிளாண்டு, அதனுடைய ஹார்மோன்ஸ். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆள் நம்ம உடம்புல இருக்கிற டுயல் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியஸ். பேங்க்ரியஸ் வந்து உங்கள் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹியர் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். இப்போ பேங்க்ரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு லீஃப் ஷேப் ஹார்மோன். இதில் யூ காட் டக்ட்ஸ், இதெல்லாம் எண்டோக்ரைன் பார்ட், சாரி இதெல்லாம் எக்ஸோக்ரைன் பார்ட்டு. இதில் யூ ஹாவ் எண்டோக்ரைன் பார்ட், இது மாதிரி பேட்ச். திஸ் ஆர் ஆல் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். அண்ட் இது இங்கே பாருங்கள், 1 to 2 millions ஆஃப் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். இதில் நிறைய செல்ஸ் இருக்குது ஆக்சுவலி. இதில் ஆல்ஃபா செல், பீட்டா செல், காமா செல், எஃப் செல்ஸ் இதெல்லாம் இருக்குது, டெல்டா செல்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் இங்கே நம்ம புக்கில் 2 கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா அண்ட் பீட்டா செல். ஆல்ஃபா செக்ரீட்ஸ் glucagon and this one secretes insulin. இது 2 தான். இப்போ இன்சுலின் டெஃபிஷியன்சி தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ குளூக்ககானும் இன்சுலினும் ஒரு ஆன்டகானிஸ்டிக்காக ஒர்க் பண்ணுது. எப்படின்னா இது பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக அது பண்ணும். இங்கே பாருங்கள், குளூக்ககான் அப்படின்னு சொன்னால் மெயின்லி ஆக்ட் ஆன் ஹிப்பட்டோசைட்ஸ். ஹிப்பாட்டோசைட்ஸ்னா ஹிப்பாட்டிக் அப்படின்னா லிவரில் தான் இதனுடைய ரோல். இதுக்குமே லிவரில் ரோல் இருக்குது, ஆனால் இது ஆடிப்போசைட்ஸ்லையும், அதாவது ஃபேட் டிஷ்யூஸ்லையும் இது ஒர்க் பண்ணுது. ஏன் இது ஹெப்படோசைட்ஸில் ஒர்க் பண்ணுதுன்னா, யூஸ்வலாக குளுக்கோஸ் இஸ் எக்ஸஸாக நம்ம எடுத்துக்கிற குளுக்கோஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு கிளைகோஜன், அதாவது அதுவாக மாறி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. எப்பெல்லாம் அது லிவர் வந்து ஒரு கோடவுன் மாதிரி, எப்பெல்லாம் நமக்கு வேணுமோ அப்போ வந்து எடுத்து உடம்பு அங்கேருந்து எடுத்து போட்டுக்கும். அப்போது இது அங்கே ஒர்க் பண்ணி குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி உள்ளே போட்டு வைக்குது. இப்போது இதுதான் கிளைகோஜினோலைசிஸ், அதாவது கிளைகோஜன் ஃபார்மேஷன், அது அங்கே மாற்றி உள்ளே வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி குளுக்கோனியோஜெனிசிஸ், நியூ சோர்சஸில் இது குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுறது, கிளைகோஜனை உடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் இதை பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகும் பாருங்கள். கிளைகோஜனை உடைக்குது, குளுக்கோஸை புது சோர்ஸில் ஃபார்ம் பண்ணுது. இதில் எதனா பிரச்சனை வரும்போது அதுக்கப்புறம் ரெடியூஸ் த செல்லுலார் இன்டேக் ஆஃப் அ குளுக்கோஸ், உள்ள செல்லு அப்சர்வ் பண்ணிக்கிற குளுக்கோஸையும் குறைக்கும். ஸோ எல்லா வகையிலுமே இது குளுக்கோஸ் லெவலில் உடம்புல ஏற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ இது நிறைய குளுக்கோஸை ஏற்ற அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் ஒர்க் பண்ணி குளுக்கோஸ் லெவலில் குறைச்சி செல்லுக்குள்ளே அனுப்புனா பாடியோட குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இஸ் ஃபைன். ஆனால் இங்கே என்ன பண்ணுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல். இதெல்லாம் பண்ணுறதுனாலவே இது ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிடும். ஜென்ரலாக குளுக்கோஸ் லெவலில் ஏற்றிக்கிட்டே இருக்குது, அதை பண்ணும். இப்போது இங்கே வந்தீங்கன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா, குளுக்கோஸ் இன்சுலின் வந்து செல்லுலார் இன்டேக்கை என்ஹான்ஸ் பண்ணுறது. அதான் இது. திஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹெப்படோசைட்ஸ் அண்ட் ஆடிப்போசைட்ஸ். அதுக்கப்புறம் குளுக்கோஜெனிசிஸ், குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுற ஒரு ஹார்மோனு பண்ணிவிட்டு அது உள்ளே சேர்த்து வச்சுக்கும். இங்கே பாருங்கள், குளுக்கோஸ்
glycogenesis அதாவது குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்குது. இப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணும், செல்லுலார் லெவல் இன்டேக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுனால குளுக்கோஸ் லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஆனால் இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் கிளைகோஜீனோலைசிஸ், கிளைகோஜனை கில் பண்ணி குளுக்கோஸாக மாற்றுற ஒரு விஷயம் இது. அங்கே வந்து உல்டாவாக நடக்குது. ஸோ ரெண்டுமே ஆன்டகோனிஸ்டிக்காக ஒர்க் பண்ணி குளுக்கோஸ் இன்டேக்கை ஒரு ஆள் பார்த்துக்குது, குளுக்கோஸ் இன்டேக்கை பார்த்துக்காத ஒரு ஆள். இதை மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தது. இது இப்படியே டெஃபிஷிட் ஆகிட்டே இருந்ததுன்னா உடம்புல எக்ஸஸாக குளுக்கோஸ் மெட்டபாலிசம், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே போக போக தட் இஸ் ஆல் எண்ட் அப் இன்டு டயபெட்டிக் மெலிட்டஸ். இந்த டயபெட்டிக் மெலிட்டஸில் உங்களுக்கு நிறைய இது வரும், பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா அப்படிலாம் சொல்லுவோம். அதாவது பாலிஃபேஜியா அப்படின்னா நிறைய சாப்பிடுவாங்க, பாலிடிப்சியானா நிறைய தண்ணி குடிப்பாங்க, பாலியூரியா அப்படின்னு சொல்லுவோம், நிறைய தடவை யூரின் போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அதில் வர ஒரு சிம்டம்ஸ் கூட, குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்டு அப்படின்னு. That's all about the pancreas as a dual gland. Let us go on with the next gland, sex glands. The next gland is testis and ovary. Testis in male and ovaries in female. The speciality of this அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இது வந்து கிளாண்டாகவும் இருக்குது, ஆர்கனாகவும் இருக்குது. நம்ம முதலே சொன்ன மாதிரி. இப்போ டெஸ்டிஸ் அப்படின்னா மேலோட செக்ஸ் ஆர்கன், ஓவரீஸ் ஃபீமேலோட ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், ரெண்டுமே ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன். டெஸ்டிஸில் தெரியும், டெஸ்டிகுலர் ஆக்சிஸ், செம்னிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்குது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படி போய் அதுக்கப்புறம் ஸ்பெர்மியோஜெனிசிஸாக மாறும். ரீப்ரொடக்ஷனில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் இந்த மேட்டர் எல்லாம். இப்போ ஒரு மேலோட பியூபர்ட்டி that is concerned with the hormone. இந்த முக்கியமாக இதில் வர ஆண்ட்ரோஜனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இஸ் டெஸ்டோஸ்டீரோன். அதில் பேர்லேயும் பாருங்கள், டெஸ்டோஸ்டீரோன், இதெல்லாம் ஸ்டீராய்டு பேஸ். இப்போ இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அதான் ப்ரொடக்ஷன். இப்போ ஒரு செக்ஸ் கிளாண்ட் அப்படின்னும் போது அதுக்குள்ளே இருக்கிற செம்னிஃபரஸ் டிபியூல்ஸ், எபிடிடமஸ், வாசர் டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற செல்ஸ், லீடிக் செல்ஸ், செர்டோலி செல்ஸ், லீடிக் செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் இருந்து த ப்ரொடக்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டீரோன் அண்ட் அது ஆண்ட்ரோஜனோட ஒரு டைப். தட் இஸ் கிவிங் த செக்ஷுவல் பிஹேவியர். இதனோட கனெக்ஷன் உங்களுக்கு சிஎன்எஸ்லேயும் இருக்குது. தட் வில் ட்ரிகர்ஸ் த செக்ஷுவல் பிஹேவியர் ஆஃப் அ மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க திஸ் இஸ் ரிலேட்டட் வித் செக்ஷுவல் ஆட்டிடியூடு, அந்த தாட் ப்ராசஸ், என்ஹான்சிங் த மசில்ஸ். இதெல்லாம் செகண்டரி செக்ஷுவலோட ப்ரைமரி செக்ஷுவல். அதனால தான் இங்கே ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். ஸோ பியூபர்ட்டி வந்தவுடனே அந்த மசில்ஸ் என்லார்ஜ்மெண்ட் நடக்கிறது, தாட் ப்ராசஸ், கொஞ்சம் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இது எல்லாமே ரிலேட்டட் வித் ஆண்ட்ரோஜன், முக்கியமாக டெஸ்டோஸ்டீரோன். அதே மாதிரி ஃபீமேலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அங்கே இருக்கிற ஃபாலிக்கல்ஸ் தான், கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் தான் எக் ரிலீஸ் ஆகி வெளியே வர்றது. அங்கே இருந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன ஆகும், மெச்சூர் ஆகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கார்பஸ் லியூட்டியம் ஃபார்ம் பண்ணும். இப்போ கார்பஸ் லியூட்டியம் வந்து பீரியட் சைக்கிள் வந்துட்டு அப்படியே ஸ்கார்ஸாக ஆகி போயிடும். அப்படி இல்லை ப்ரெக்னன்சி வந்துருச்சுன்னா அந்த கார்பஸ் லியூட்டியம் ஆக்ட் லைக் அ கிளாண்ட். இப்போ தட் ஸ்டார்ட் செக்ரீட்டிங் ப்ரொஜெஸ்டிரோன். ஸோ முக்கியமாக ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன், எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீரோன் அந்த பேஸ். இப்போ எஸ்ட்ரோஜனோட இன்வால்மெண்ட் வந்து ஃபாலிகுலார் செல்ஸ், இன்க்ரீசிங் த சைஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் எக், அதோட நிறைய ஒர்க் எஸ்ட்ரோஜனுக்கு இருக்கு. ப்ரொஜெஸ்டிரோன் அந்த பேரே பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷன். ப்ரொஜெஸ்டிரோன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக இப்போ ஒரு பீரியட் சைக்கிள் இல்லாமல் ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறாங்கன்னா இந்த ஹார்மோன் கம்பல்சரியாக இருந்தாகணும். அதுக்காக தான் கார்பஸ் லியூட்டியம் அப்படியே ஷ்ரிங்க் ஆகாமல் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கார்பஸ் லியூட்டியம்லேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வரா மாதிரியே நம்ம பாடியோட செட்டப். ஸோ இங்கே இதுவுமே அதே மாதிரி தான், உங்களுக்கு செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணுறது. த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த அபார்ஷன் வர கண்டிஷன்லாம் வரும். அதெல்லாம் வராமல் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு திஸ் டூ இம்பார்ட்டண்ட் ஓவரிஸ் இங்கே விமென்க்கு அண்ட் மேலுக்கு இந்த மாதிரி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு இது எல்லாமே திஸ் ஆர் த டூ இம்பார்ட்டண்ட் ஹார்மோன். இதெல்லாம் தாண்டி இப்போ நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஹார்மோன்ஸ், நம்ம அடினோ ஹைப்போஃபைசிஸில் ஹார்மோன்ஸோ இல்லை கிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம்.
நியூரோ ஹைப்போஃபிசிஸோட செக்ரேஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தே டோன்ட் செக்ரேட் எனிதிங், தே ஜஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் ஹைப்போதலாமஸ். அதுவும் நர்வ் எண்டிங்ஸ் வழியாக வருது. முக்கியமாக 2 ஹார்மோன், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் வாசோப்ரெசின். வாசோ பிளட் வெசல், பிரெசின் ப்ரெஷர், பிளட் வெசல் ப்ரெஷர் கண்ட்ரோலர். நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் சொன்ன மாதிரி ஆன்டி டயூரிசிஸ், யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்க தண்ணியை தூக்கி பிளட்டில் போட்டு பிளட்டை டைலேட் பண்ணி நமக்கு டைல்யூட் பண்றது, நாட் டைலேட், அதாவது பிளட் வெசல்ல டைலேட் பண்ணி பிளட்டை டைல்யூட் பண்ணி நம்மள அப்படியே ஒரு ஹார்மோனியஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இட் ஆக்ட்ஸ் ஆன் த கிட்னி டியூபியூல்ஸ். அதனால தான் நம்மளுடைய பிளட்டோட கான்சென்ட்ரேஷன் இஸ் மெயின்டைன்ட். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நாட் மெயின்டைன்டு பை கிட்னி அப்படின்னா திஸ் வில் டேக் சார்ஜ் ஆஃப் இட். அதே மாதிரி எக்ஸ்கிரேட்டரில் இன்னொன்று பார்த்தோம் நம்ம, ஏஎன்எஃப் ஃபேக்டர், ஆட்ரியல் நாட்யூரிட்டிக் ஃபேக்டர். திஸ் இஸ் ஆல்சோ வாசோ டைலேட்டர் ஆக்டிங் எகெயின்ஸ்ட் த ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெட்டபாலிசம். அங்கே ஒன்று. லிவரில் பற்றி பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்டன், லிவர் செக்ரீட்ஸ் எரித்ரோபாய்சஸ் அப்படின்னு சொன்னாலே ஆர்பிசி செக்ரீட்டிங் செல்ஸ் அந்த வேலையை பண்ணுறது. இதெல்லாம் இது ரிலேட்டடு. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹார்மோன் அப்படின்னு வந்தீங்கன்னா யூ ஹாவ் கேஸ்ட்ரின், செக்ரிட்டின் அண்ட் சிசிகே. கேஸ்ட்ரின் இங்கே பாருங்கள், கேஸ்ட்ரிக் ஜூஸ் HCl-ஓட அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணுது, HCl-லையும் பெப்சினோஜனையும் ஒன்று. அடுத்தது செக்ரிட்டின்னா இது பேங்க்ரியாஸில் ஸ்டிமுலேட் பண்ணி வாட்டரு, பைகார்பனேட், அயான் கான்சன்ட்ரேஷன் அதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். எலக்ட்ரோலிட்டிக் பேலன்ஸ், வாட்டர் எதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு நல்லா மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சிசிகேவோட ஃபுல் ஃபார்ம் கோலிசிஸ்டோகைனின், கோலி கொலஸ்ட்ரால் அப்படின்னா லிபிட் மெட்டபாலிசத்துக்குள்ளே இது வருது. இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், ஆக்சிடாசினை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஆக்சிடாசின் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவுமே வந்து டெலிவரி ஹார்மோன். அட் த டைம் ஆஃப் டெலிவரி அந்த யூட்ரைன் வால்ஸ் அப்படியே ஷ்ரிங்க் ஆகி த பேபி வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடாசின். அதனால் இதை டெலிவரி ஹார்மோன்கிறாங்க. முதல்லலாம் இது மென்னில் ரிப்போர்ட் பண்ணல, இப்போ ரீசெண்டாக மென்னோட இதுலேயும் ரிப்போர்ட் ஆகுது. அதாவது எரெக்ஷன் இருக்கிறதுக்கு, பெனிஸ் எரெக்ஷன் டியூரிங் த செக்ஷுவல் காய்டஸ், அந்த மாதிரி தேர் ஆர் மெனி ரிப்போர்ட்ஸ், பட் நத்திங் இஸ் மென்ஷன் இன் ஆர் புக். ஐம் ஜஸ்ட் கிவிங். திஸ் இஸ் அபவுட் தி ஹார்மோன்ஸ். இப்போ ஹார்மோன் அப்படின்னு வந்தீங்கனாலே அதோட ஆக்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி there are 2 different types of hormones, mostly protein hormones, but there are some steroid hormones too. புரோட்டீன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் உள்ளே போகுது, நிறைய ஒர்க் எடுத்துகிட்டு. எப்பவுமே ஹார்மோனோட கவுண்ட் இஸ் வெரி லெஸ், அதோட செக்ரீஷன் இஸ் ரொம்ப கம்மி, ஆனால் அதனோட ஆக்ஷன் வந்து ஒரு இனார்மஸ் ஆக்ஷன். அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின் எப்படியும் கேட்டுடுறாங்க. இந்த புரோட்டீன் ஹார்மோனும் ஸ்டீராய்டு ஹார்மோனும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் பண்ணுறது. புரோட்டீன் ஹார்மோனில் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஆக்ஷன், இதில் வந்து இன்ட்ரா செல்லுலார், ரெண்டுத்துலேயுமே ரிசெப்டார்ஸ் இருக்குது. அதாவது பிளாஸ்மா மெம்ப்ரேனில் இங்கே வந்து இப்போ புரோட்டீன் ஹார்மோனில் பிளாஸ்மா மெம்ப்ரேனில் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோன் வருது, அந்த டயக்ராம் வந்து புக்கில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹார்மோன் வந்து இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அட்டாச் ஆகும்போது அங்கே இருக்குது அந்த ஹார்மோனை ரிசீவ் பண்ணுற ரிசெப்டார்ஸ், அதுதான் ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். அது பிளாஸ்மா மெம்ப்ரேனில் இருக்குது. அங்கே இருந்து வந்து இப்போ ஹார்மோனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மெசஞ்சராக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் இப்போ ஹார்மோனோட சேர்ந்துருச்சு, இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஹார்மோனு, அது கூட இப்போது திஸ் ஹார்மோன், திஸ் இஸ் ரிசெப்டார் அண்ட் திஸ் இஸ் ஹார்மோன் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஜாயிண்ட் ஆகி இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன்லேருந்து இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு இட் அப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்மா மெம்ப்ரேனோட உள்பக்கம், தட் இஸ் இட் இஸ் ஆல்சோ ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்னா உங்களுக்கு கார்பாக்சைல் குரூப் இருக்கும், அமின் குரூப் இருக்குது, இதெல்லாம் அதில் சி டெர்மினல் எண்டு உள்பக்கமாக இருக்கிறது சி டெர்மினல். இதுவுமே எக்ஸாம் கொஸ்டின். வெளிப்பக்கமாக என் டெர்மினல் இருக்குது. இந்த சி டெர்மினல் இங்கே உள்ளே இருக்கிற ஜி ப்ரோட்டீன் வித் சி டெர்மினல், இங்கேருந்து இந்த ஜி protein is secreted, globular protein with the C terminal. இப்போ ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் உள்ள வரும்போது இந்த C terminal இந்த G புரோட்டீனும் ஜாயிண்ட் அடிச்சு உள்ள வந்த உடனே செகண்ட் மெசஞ்சர் இஸ் ரிலீஸ்ட். இது ரெண்டும் நடக்கும்போது செகண்ட் மெசஞ்சர் ரிலீஸ்ட். செகண்ட் மெசஞ்சரை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அடினைல் சைக்ளேஸ்னு ஒரு, அது புக்ல கொடுக்கல, அடினைல் சைக்ளேஸ்ங்கிற ஒரு ஆள் ஃப்ரம் தி ஏடிபில இருந்து ஒரு அடினைல் சைக்ளேஸ் வந்து தே ரிலீஸ் த செகண்ட் மெசஞ்சர். அதுதான் இது.
வருது. The cyclic adenosine monophosphate AMP, inositol triphosphate 1,4,5 triphosphate இல்ல கால்சியம், இதெல்லாம் செகண்ட் மெசஞ்சர். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அது சைட்டோபிளாசம்குள்ள நுழைஞ்சு பயோகெமிக்கல் ப்ராசஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்குள்ள எல்லா சேஞ்சஸும் முடிஞ்சு ஃபிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவ்வளோ அழகாக ஆம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மியாக உள்ள வர்றது டார்கெட் செல்லுக்கு வர ஒரு ஹார்மோனு. அதுக்கப்புறம் அவ்வளோ எப்படின்னா 1 பாயிண்ட்டுக்கு வந்து அது 1 பில்லியன் டைம் மல்டிப்ளிகேஷன் ஆம்ப்ளிஃபிகேஷன் சொல்லலாம். இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி இட்ஸ் பெர்ஃபார்மிங் இட்ஸ் ரோல். இது புரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனில் உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் த பிளாஸ்மா மெம்ப்ரேன். இதே நீங்கள் ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு வந்தீங்கன்னா ஸ்டீராய்டு ஹார்மோன் இன்ட்ரா செல்லுலார் ரிசெப்டார்ஸ், அது எக்ஸ்ட்ரா செல்லுலார், இது இன்ட்ரா செல்லுலார், மறந்துடாதீங்க. அதில் வந்து என்னென்னா ஹார்மோன் அப்படியே டைரெக்டாக பிளாஸ்மா மெம்ப்ரேனை தாண்டிக்கிட்டு உள்ளே வருது. உள்ளே வந்து சைட்டோபிளாசம்க்கு வரும்போது ரிசெப்டார் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ் அங்கேயும் ஜாயிண்ட் ஆகுது. ஏன்னா அங்கே பிளாஸ்மா மெம்ப்ரேன்லேயே ஜாயிண்ட் ஆனது இங்கே சைட்டோபிளாசம்க்கு வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே நியூக்ளியர் மெம்ப்ரேனை பெனிட்ரேட் பண்ணிக்கிட்டு உள்ளே போகுது. அந்த காம்ப்ளெக்ஸோட உள்ளே போகும். உள்ளே போன பிறகு அது ஒன்றும் பண்ணாது, நேராக டிஎன்ஏவோட அட்டாச் பண்ணிடும். அட்டாச் பண்ணிவிட்டு டிஎன்ஏ எந்த ப்ரோட்டீனை டிரான்ஸ்கிரைப் பண்ணுதோ அங்கே அதை விட்டுட்டு இது போய் அட்டாச் பண்ணி என்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணு, நான் தான் இப்போ ரொம்ப தேவை இந்த செல்லுக்குன்ற மாதிரி ஒரு கமாண்ட். இப்போ அது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டருக்குள்ளே வந்தாச்சு. டிரான்ஸ்கிரைப் பண்ணி அது அப்படியே மல்டிபிள் காப்பீஸாக ரிலீஸ் பண்ணுது. இதனால தான் ஹார்மோன்ஸ் டார்கெட் செல்லுக்கு ஒரே ஒரு % வந்தால் கூட அது ஆம்ப்ளிஃபிகேஷன் இன்னார்மஸாக வந்து அதனோட ஃபங்க்ஷன் வந்து இன்னார்மஸாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக இருந்தாலும் அதனுடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. இவ்வளோதான் இந்த லெசனை பற்றின இதிலேருந்து கம்பல்சரியாக கொஷின் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் ஹைப்போசெக்ரேஷன், ஹைப்பர் செக்ரேஷன், அதுக்கப்புறம் திரும்ப கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் மாற்றி அதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய சாப்டர். அதனால தான் நான் நிறைய டயக்ராம்ஸும் நான் இங்கே கொடுக்கவே இல்லை. படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு படிங்கள, படிச்சுட்டு வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டெஸ்ட்டை கம்பல்சரியாக எழுதுங்க. டிஸ்கஷன் பண்ணுவோம், வாங்க கண்டிப்பாக லைவ் டிஸ்கஷனுக்கு கம் அண்ட் சிட் அண்ட் வி வில் டிஸ்கஸ் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் அண்ட் புட் இட் இன் த கமெண்ட் செஷன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆன் தட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.